ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிஆர்எஸ் பிஆர்எஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். நார்மலாக வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அஸ் வெல் அஸ் நம்ம டேலியில் இருக்கக்கூடிய பேங்க் லெட்ஜரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் லெட்ஜருடைய பேலன்ஸ் வந்து அப்படியே வந்து டேலி ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ டேலி ஆகாததுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரீசன்ஸ் பேசிஸில் எப்போவுமே வந்து டேலி ஆகும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். அப்படி மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்னன்னா இந்த பிஆர்எஸ். ஸோ பிஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்னா கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி ரிப்போர்ட்னா கிடையாது. இது வந்து பேங்க்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப ரீகான்சிலியேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறத நம்ம வந்து ரீகான்சிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது பாஸ்புக்கையும் டேலியில் இருக்கக்கூடிய பேங்க் லெட்ஜரையும் நம்ம வந்து ரீகான்சில் பண்றோம், தட் இஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ரீகான்சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் இருக்கு. இதோடைய ஷார்ட்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஆர்எஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு ஆடிட்டிங்க்கு நம்ம டேட்டா அனுப்புறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிஆர்எஸ் அப்படிங்கிறது பண்ணப்படணும். ஓகேங்களா, நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கம்பல்சரி பிஆர்எஸ் அப்படிங்கிறது பண்ணப்படணும். அப்பதான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ட், 100% வந்து கரெக்ட் அப்படின்னா ஐ மீன் ஒரு 99% வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து எதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதாவது டேலியில் இருக்கக்கூடிய பேங்க் லெட்ஜரையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் லெட்ஜரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வருது. அதுக்கு ரீசன் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நம்ம ஒரு 3 ரீசனுக்குள்ள நம்ம வந்து வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் பிசினஸ்ல மட்டும் நாம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டேலியில பேங்க் லெட்ஜர்ல ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வவுச்சரா ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆனா ஸ்டேட்மெண்ட்ல அது இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதர்வைஸ் இன்னும் நம்மளுடைய டேலியில பேங்க் லெட்ஜர்ல அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகல அப்படிங்கிறதா வந்து என்னன்னா ரெண்டாவது ரீசன். ஓகேங்களா, அப்ப டிரான்சாக்ஷன்ஸ் அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப ரெண்டு விஷயம், டிரான்சாக்ஷன் அவைலபிள் ஒன்லி இன் டேலி தட் இஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ரெண்டாவது ஒன்லி அவைலபிள் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட். தேர்டு ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எரர். ஓகேங்களா, ஸோ இந்த எரர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கேஷ் புக்ல நாம தப்பா தேவையில்லாம ஒரு அன்வான்ட் என்ட்ரி ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் பேங்க் லெட்ஜர்ல அப்படிங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மிஸ்டேக்கா வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வெளியில போயிருக்கலாம் அல்லது உள்ள வந்திருக்கலாம். ஸோ இது வந்து பேங்கோடைய ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு ஒரு என்ட்ரி அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த 3 ரீசனை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்றதுதான் வந்து இந்த பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்ப எதுக்கு இந்த செஷன் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா பொதுவா நான் வந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிடுறேன். என்னுடைய டேலி ஸ்கிரீன் தெரியுதா? டேலி ஸ்கிரீன்? ஓகே. எதுக்காக நம்ம இந்த செஷனை வந்து ஸ்பெஷலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம வந்து என்டர் பண்ணும்போது முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா பேங்க் ரீகான்சிலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
தனியாவே நம்மளுக்கு வந்து ஒரு மெனு இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்டா பேங்கோடைய ரீகான்சிலேஷன் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அந்த மெனு வந்து கிடையாது. அதுக்கு பதிலா வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் மெனு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேங்கோடைய சம்மரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ எந்தெந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே அண்டர் பேங்க் அக்கவுண்ட்ஸ் இல்ல அப்படின்னா பேங்க் ஓடிஎல் அல்லது ஓசிசி அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கோமோ அந்த லெட்ஜர் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஹைலைட் ஆகும். அதாவது லிஸ்ட் வரும். அதுல நமக்கு தேவையான பேங்க் லெட்ஜரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கோட்டாக் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாவே நம்மளுக்கு ஒரு சம்மரி காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது. இப்போ இதை நான் வந்து என்டர் பண்ணேன்னா அனதர் ஸ்கிரீன் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அனதர் பேங்க் ரீகான்சிலேஷனுடைய சம்மரி. ஓகேங்களா? இப்போ பேங்கை சூஸ் பண்றோம். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேங்கோடைய சம்மரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல நம்ம வந்து பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து அன்ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண 11 என்ட்ரிஸ்ல வந்து எதெல்லாம் வந்து இன்னும் ரீகான்சில் ஆகல அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம என்டர் பண்ணும்போது அடிஷனலா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? நாம டேலியில இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய வவுச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க ஷோ ஆகுறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப 2 அக்டோபர்ல இருந்து ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரிஸ் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அப்ப நாம மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து என்ன ஆகல அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கல. அப்ப இது எல்லாமே நம்ம திரும்ப ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். தென் இதே ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் ஆர் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பழைய மாதிரி. ஓகேங்களா? இது வந்து பழைய மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட். ஆல்ரெடி நம்மளுக்கு டைரக்டாவே பேங்க் ரீகான்சிலேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். டைரக்டா பேங்க் டேட் மட்டும்தான் நாம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்லி வி கேன் ப்ரொவைட் பேங்க் டேட். ஸோ பேலன்ஸ் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய பேங்கோடைய டேட்டை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க நம்ம ஃபீட் பண்றோம். அப்படி ஃபீட் பண்ணும்போது இங்க வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அஸ் பர் பேங்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக் அகைன் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஸ்கிரீன் மேனுவலா நாம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றது. ஆனா இப்ப நாம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணக்கூடிய டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகான்சிலேஷன் நம்ம வந்து ஈஸியா ரெக்கார்ட் பண்ணி முடிக்க முடியும். ஆனா இந்த ஸ்கிரீன் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டைரக்டா நம்ம வந்து ரீகான்சிலேஷன் ஸ்கிரீன் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு பதிலா அதிகமான ஸ்கிரீன் நம்ம வந்து டிராவல் பண்ணி மூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நாம வந்து இப்ப இந்த செஷன் நம்ம வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து பேங்கோடைய பேலன்ஸ் எப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்ப டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நார்மலா நமக்கு தெரியும். ஒரு பேங்க்ல வந்து ஒரு 1 லேக் ருபீஸ் இருக்கு. ஓகேங்களா? பேங்க்ல ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 1 லேக் இருக்கு. நாம ஒரு 50,000க்கு ஒரு செக் வந்து கலெக்ஷனுக்காக நம்ம வந்து பேங்க்ல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். செக்கை கலெக்ஷனுக்காக பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 20,000 ருபீஸ் ஆர்டிஜிஎஸ் நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம கஸ்டமருக்கு 20,000 ருபீஸ் ஆர்டிஜிஎஸ் நம்ம சப்ளையருக்கு பண்ணிட்டோம். ஓகேங்களா? 50,000 கலெக்ஷனுக்கு போட்டிருக்கோம். 20,000 ஒரு ஆர்டிஜிஎஸ் மூலமா பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அன்னைக்கு பர்டிகுலர் டேட்ல அந்த டேட்டோட எண்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண ஆர்டிஜிஎஸ் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா கலெக்ஷனுக்கு போட்ட செக் அதே டேட்ல இம்மிடியேட்டா வந்து டெபாசிட் ஆயிருக்குமா நம்ம அக்கௌண்ட்ல ஆட் ஆயிருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எந்தெந்த டிரான்சாக்ஷன் பேங்க் புக்கையும் கேஷ் புக்கையும் பார்க்கும்போது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரீசன்ஸ் தான் நான் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாம டேலியில ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஆனா பேங்க்ல பிரசன்ட் ஆகல.
பேங்கர் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, டேலியில இன்னும் நாம ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு உள்ளதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். பட் எப்ப பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி காட்டும், எப்ப பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகி காட்டும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் நீங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பிஆர்எஸ் உடைய பர்பஸ் என்ன, பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எரர் ஃப்ராட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை ஐடென்டிஃபை பண்ணி இம்மிடியட்டா நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பை மிஸ்டேக் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க, சார்ஜஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ரீசன் நம்மளுக்கு லேட்டரா நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா அதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு லேட் ஆகும். ஒவ்வொரு நாளும் அல்லது மந்த்லி பேசிஸ்ல கரெக்டா நம்ம ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அந்த மாதிரியான எரரை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அன்வான்டட் ஃப்ராட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து என்னன்னா ப்ராப்பர் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டேலியில ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் தான். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆல்மோஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் தான். அதுக்கடுத்து இன்வாய்சஸ் மட்டும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஒன்லி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், இந்த மாதிரியான இன்வாய்சஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணாவே ப்ராப்பரா நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய பெனிஃபிட். ஓகேங்களா? இந்த பிஆர்எஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட். அடுத்து ஃபினான்சியல் அக்யூரேசி அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து எம்ப்ளாய்க்கு கேஷாகவும் ஒரு அலவன்சஸ் நம்மளுக்கு மூவ் ஆயிருச்சு, அட் த சேம் டைம்ஸ் தெரியாம பேங்க் மூலமாகவும் நம்ம வந்து ஒரு பேமெண்ட் நம்ம வந்து அலவன்சஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். அப்ப ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தால் மட்டும்தான், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் டேலியில ரெக்கார்ட் இருக்கக்கூடிய என்ட்ரிஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த டபுள் டைம் பேமெண்ட் ஆனதை நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரியான அன்வான்டட் என்ட்ரிஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப அக்யூரேசி அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த பிஆர்எஸ் பண்றது மூலமா ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். தென் பேங்கோடைய பேலன்ஸை நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இம்மிடியட்டா ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம சப்ளையருக்கு பண்ணணும். பட் அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பண்ண வேண்டிய வேற ஏதாவது பேமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா இந்த பிஆர்எஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணி வைக்கணும். அப்ப பிஆர்எஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன தெரியும், நாம ஆல்ரெடி பேமெண்ட் பண்ண செக், ஓகேங்களா, நம்ம வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ண செக் இன்னும் எதெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆகல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் எக்ஸாக்டா இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் என்ன, அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து இப்ப பேமெண்ட் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்பதான் அந்த பேங்கோடைய செக், அதாவது அந்த பேமெண்ட் பண்ண செக் வந்து நம்மளுக்கு பவுன்ஸ் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த 4 ரீசனுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிஆர்எஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ டேலியில என்னன்னா சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல ஆட்டோ பேங்க் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இந்த ஆட்டோ பேங்க் ரீகான்சிலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான வவுச்சர் அமௌண்ட் நம்ம கரெக்டா கொடுத்துக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் நம்ம டேலியில ரெக்கார்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் கரெக்டா இருக்கணும். டேட் வந்து கரெக்டா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேட் வந்து கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், அதர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும். இந்த 3 டேட்டா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோ ரீகான்சில் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெட்ஜர் அப்படிங்கிறது இருக்குன்னு கோட்டாக் பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் பண்றோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலா வந்து ஒரு 11 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த பீரியட் மந்த்ல நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்லை, ஒன்லி 11 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதர்வைஸ் இந்த மந்த்துக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய போன மாசம், ஓகேங்களா, போன மாசமா அல்லது அதுக்கு முந்தைய மாசங்கள்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ண செக் அல்லது கலெக்ட் பண்ண செக் இன்னும் பேங்க்ல பிரசன்ட் ஆகாததை நம்ம வந்து ஓப்பனிங் பிஆர்எஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
ஓகேங்களா. அந்த என்ட்ரிஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்ப டேலி ஆட்டோமேட்டிக்கா அதை ரீகான்சில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல டேட்டு அஸ் வெல் அஸ் அந்த வவுச்சருடைய அமௌண்ட் தென் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர். ஓகேங்களா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ப்ராப்பரா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கணும். இதை நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரீகான்சில் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. அப்ப நம்மளுக்கு மிச்சமா இருக்கக்கூடியது என்னன்னா நாம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய என்ட்ரி மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. நாம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய என்ட்ரி மட்டும். ஓகே. சோ அப்ப இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரீகான்சிலேஷன் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ஆட்டோ ரீகான்சிலேஷன் பண்ணும்போது அதிகமா வந்து டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அப்ப இந்த 3 ஃபீச்சரை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து ரெண்டாவது வந்து என்னன்னா ஆட்டோ மேனுவல் ரீகான்சிலேஷன். ஸோ மேனுவல் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நாமளே வந்து டேட் வந்து நம்ம கொடுக்க ரீகான்சில் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. நாம ரெக்கார்ட் பண்ண டேட் வவுச்சர் டேட்டு பட் பேங்க்ல என்ன டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன டேட்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்கோ அந்த டேட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரீகான்சிலேஷனுக்கு எடுத்துக்கும். அந்த ஃபீல்டு ஒருவேளை நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா பேங்க்ல இன்னும் அது ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறத வந்து டேலி எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நாமளா மேனுவலா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகான்சிலேஷன் பண்ண முடியும். அதுக்கு வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் எந்த பேங்கோ அந்த பேங்கை சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ணிட்டு டைரக்டா ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய சம்மரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சம்மரி அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நீங்க வந்து என்டர் பண்ற மூலமா அல்லது ஆல்ட் ஆர் கொடுக்கறது மூலமா ஒன்லி பேங்க் டேட்டை மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்து மேனுவலா நீங்க வந்து ஒவ்வொரு என்ட்ரியையும் கூட நீங்க ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்ப 2 மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்கு. நம்ம ப்ராப்பரா டேலியில நம்ம சில பேர் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க ஆனா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் டீடைல்ஸ் செக் நம்பர் டீடைல்ஸ் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து இந்த ரீகான்சிலேஷன் நம்ம வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தருது அப்படிங்கிற ஃபீச்சரையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பெண்டிங்கோடைய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். அதுல வந்து ஒரு 3 ஸ்டேட்டஸ் வந்து டேலியில கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீகான்சில், அன்ரீகான்சில், இம்போர்ட்டட் பட் நாட் ரெக்கார்டட். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா டிரான்சாக்ஷன் பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து டேலியில நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பெனிஃபிட். தென் டேலியில இருந்தபடியே டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா F7 ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ட்ரிஸ் நம்ம வந்து டைரக்டா மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணலாம். பேமெண்ட் என்ட்ரியாவோ ரிசிப்ட் என்ட்ரியாவோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பெனிஃபிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேலியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து இந்த டேட்டால நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ நீங்க வந்து ரியல் டைம்ல எப்படி இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு புதுசா நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய பினான்சியல் இயர் ஃப்ரம் அப்படிங்கிறது 1 April 2024 கொடுங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து 24 அந்த பீரியடுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு அவைலபிளா இருக்குங்கிறதுனால புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறதுல 1 October 2024 அப்படிங்கிறது கொடுங்க. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம்ல 1 October 2024 அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேங்களா. ரீசன் என்னன்னா நீங்க இந்த செஷன் லேர்ன் பண்ணும் போதே ஓப்பனிங் பிஆர்எஸ் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிற டேட் நாம வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஓகேங்களா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பரா நீங்க வந்து அதை மட்டும் பாருங்க. ஸோ கம்பெனி ஆல்டர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் ஏன்னா இப்ப நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணாவே 2025 தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பீரியட் வேற மாதிரி இருந்துச்சுன்னா இம்போர்ட் பண்ண முடியாது. அதனால வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2024 1 April மேலையும் புக்ஸ் பிகினிங் ஃப்ரம்ல 1 October அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா.
கொடுத்துட்டு நார்மலா வந்து கிரியேட் எடுங்க, லெட்ஜர் அப்படிங்கிறது எடுங்க. இதுல போயிட்டு நார்மலா ஆரம் ஜுவல்லர்ஸ் அவங்களுக்கு டெபிட் பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4,54,554 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஆனா இவங்க வந்து சப்ளையரா கஸ்டமரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா டெபிட் பேலன்ஸா இருக்கிறதுனால இவங்களை நம்ம வந்து என்னவா எடுத்துக்கலாம், கஸ்டமராகவே நீங்க வந்து எடுத்துக்கலாம். சண்டே டேட்டாஸ்னே நீங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பில் வைஸ் டீடைல்ஸ் கேட்கும். அங்கே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரம் த பிகினிங் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த டேட்டாவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரையல் பேலன்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஜரா கொடுத்து லெட்ஜரா கிரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் கொடுங்க. பில் நம்பர் பில் டேட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பிஆர்எஸ்க்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பனிங் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டுக்குள்ள வரேன். ஓகேங்களா? ஸோ இதோட மீனிங் என்னன்னா டேலியில புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றது எந்த டேட், ஓகேங்களா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றது எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கு முந்தைய பேலன்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் பிஆர்எஸ்க்கான டேட். ஓகேங்களா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற டேட்டுக்கு முன்னாடியே ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் ரிலேட்டடா நடந்துருச்சு. ஓகேங்களா? பேங்க் ரிலேட்டடா நம்ம நடந்துருச்சு. ஐ மீன் ஒரு சில பேமெண்ட் நம்ம பண்ணிருக்கோம், ஒரு சில ரிசிப்ட்ங்கிறது வந்திருக்கு. ஆனா அது அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகல, லேட்டரா தான் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது அடுத்து வரக்கூடிய மந்த்ல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அக்டோபர் மந்த்ல தான் ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா லெட்ஜர் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங்ல போய் நம்ம காட்ட முடியாது. ஏன்னா லெட்ஜர் பேலன்ஸ்ல ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணது போக அல்லது ரிசிப்ட் வாங்கினது போக மிச்சம் இருக்கிறது தான் வந்து என்னன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்ஜர். ஓகேங்களா? லெட்ஜருடைய பேலன்ஸ். பட் இது என்னன்னா ப்ரீவியஸ் பீரியட்ல நம்ம வந்து பேங்க் லெட்ஜர்ல என்ட்ரி பண்ணிட்டோம். ஆனால் நம்முடைய ஸ்டேட்மெண்ட்ல நெக்ஸ்ட் மந்த் பிஆர்எஸ் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிப்பட்ட இந்த பேலன்ஸை எப்படி சார் நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் ஃபினான்சியல் இயருடைய பிகினிங்ல இருந்து தான் அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பிஆர்எஸ்ல இப்படிப்பட்ட ஒரு ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இப்ப நான் சொல்ல போற ஓப்பனிங் பிஆர்எஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, ஒருவேளை வந்து ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பிட் பண்றாங்க. ஓகேங்களா? 31 மார்ச்சோட நம்ம டேட்டாவை கட் பண்றோம். கட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நம்ம வந்து நியூ ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டா நம்ம கொண்டு வரோம். அப்ப 31 வரைக்கும் பிஆர்எஸ் பண்ணாத டிரான்சாக்ஷன்ஸ், ஓகேங்களா, 31 வரைக்கும் பிஆர்எஸ் ஆகாத டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பனிங் பிஆர்எஸ் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து கம்பெனி டேட்டாவை நீங்க ஸ்பிட் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், இந்த பிஆர்எஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிடணும். பிஆர்எஸ் முடிச்சுட்டு தான் நீங்க வந்து ஸ்பிட் பண்ணணும். அப்ப பிஆர்எஸ் நீங்க முடிக்காம ஸ்பிட் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு ஓப்பனிங்கா வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? அப்ப அன்வான்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரீன், அதாவது ஓப்பனிங் பிஆர்எஸ் ஸ்கிரீன்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். தேவையானதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணும்போது ரீகான்சிலேஷன் பண்ணாம ஸ்பிட் பண்ணிட்டாங்க, அதனால டேட்டா எல்லாமே ஓப்பனிங் பிஆர்எஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங் என்ட்ரிஸ் வந்து நிறைய லைன் ஐட்டம்ஸ் இருக்கு, 5 ஐட்டத்துக்கு பதிலா 500 ஐட்டம் இருக்கு சார், அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னா வேற வழியே கிடையாது, 1 by 1 தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகும். ஸோ அதுக்கான ஸ்கிரீனை நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஓப்பனிங் பிஆர்எஸ் உடைய ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 வழியில நீங்க பண்ணிக்கலாம். 2 மெத்தட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு டேலியில. என்னென்ன மெத்தட் அப்படின்னா நம்பர் 1 பேங்கிங். இங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் ஹெச், ஓகேங்களா, ஆல்ட்
ஹெச் ஓப்பனிங் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஓப்பனிங் பிஆர்எஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டேலி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேங்கோடைய லிஸ்ட் வந்து நம்மளுக்கு தரும். இதை நீங்க சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு செப்பரேட் ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. செப்பரேட் ஸ்கிரீன் வந்து இங்க ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுல 2 ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபீட் பண்ணோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா ஓப்பனிங் பிஆர்எஸ் உடைய டேட் என்ன, அப்டேட் ஓப்பனிங் பிஆர்எஸ், அதாவது டேட்டாவை நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். டாப்ல பாத்தீங்கன்னா ரீகான்சிலியேஷன் பிகினிங் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாருங்க. அந்த டேட் நம்ம வந்து மாத்திரம் தான் மாத்திக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 அக்டோபர்ல இருந்து தான் எனக்கு ரீகான்சிலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீகான்சிலேஷன் பிகினிங் டேட்டை ஆல்ட் ஆர் கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 1/10 கொடுத்துட்டு என்டர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா டாப்ல பாத்தீங்கன்னா 1 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேங்களா, 1 அக்டோபர்னு மாறிடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன், ஐ மீன் ஓப்பனிங் பிஆர்எஸ் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கிரீன். 2வது மெத்தட் அனதர் பிளேஸ்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஆல்டர் லெட்ஜர். இதுல போயிட்டு எந்த பர்டிகுலர் பேங்கோ அந்த பேங்கை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்க போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க செட் ஆர் ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. F12 கான்ஃபிகரேஷன் கிடையாது, இது செப்பரேட்டா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஸ்கிரீன் வந்து நம்ம செட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட் ஆர் ஆல்டர் ஓப்பனிங் பிஆர்எஸ், செட் ஆர் ஆல்டர் ஓப்பனிங் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எஸ் கொடுக்கறது மூலமா டைரக்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதே ஸ்கிரீனை நீங்க வந்து இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா, பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரீகான்சிலேஷன் பிகினிங் டேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆல்ட் ஆர் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோங்கிறதுனால ஹைட் ஆயிருக்கு, இந்த லெட்ஜர் ஆல்டரேஷன் தான் ஹைட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதர்வைஸ் இந்த ஓப்பனிங் லைன் ஐட்டம் மட்டும் நம்மளுக்கு இங்க விசிபிள் ஆகும். நாம புதுசா ஆட் பண்றோம் அப்படின்னா அப்டேட் ஓப்பனிங் பிஆர்எஸ் அப்படிங்கிறது கொடுத்து நீங்க இதை ஆல்டர் அல்லது மாடிஃபை நீங்க பண்ணலாம். ஓகேங்களா, அப்ப லெட்ஜர் பேங்க் லெட்ஜர் ஆல்டர் பண்ணி செட் ஆர் ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஸ்கிரீன் மூலமா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த டீடைல்ஸை நீங்க பார்த்துக்கிற முடியும். ஓகேங்களா, நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் பாருங்க. என்ன சொன்னா கம்பெனியை வந்து ஸ்பிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஆர்எஸ் பண்ணாம ஸ்பிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கம்பெனியை வந்து பிஆர்எஸ் பண்ணல, திரும்ப வந்து இந்த ஓப்பனிங் பிஆர்எஸ் ஸ்கிரீன்ல போய் பார்த்தா ஒரு 500 ஐட்டம் இருக்கு. ஓகேங்களா, 500 பேங்க் என்ட்ரிஸ் இருக்கு. அது எல்லாமே போன வருஷம் சம்பந்தப்பட்டது. போன வருஷம் ப்ராப்பரா அவங்க வந்து பிஆர்எஸ் பண்ணல. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 500 ஐட்டம் இருக்கு. அப்ப அந்த 500 நம்ம வந்து 1 by 1 நம்ம டெலிட் பண்றதுக்கு பதிலா ஆல்ட் ஜேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. ஓகேங்களா, அப்ப எடிட் ஆப்ஷன் வந்துட்டு ஆல்ட் ஜே கொடுத்தீங்கன்னா என்டையர் 500 ஐட்டமும் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ணிட்டு உண்மையிலே கரண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆஃப்டர் பிகினிங் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆன ப்ரீவியஸ் பீரியடுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்க ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 500 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ டெலீட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம். மெயின் என்னன்னா பேங்க் லெட்ஜரை ஆல்டர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் அப்ளிகபிளா இருக்கும். ஓகேங்களா, செட் ஆர் ஆல்டர் ஓப்பனிங் பிஆர்எஸ். அதர்வைஸ் நீங்க வந்து நியூவா கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓப்பன் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து HDFC அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன், அண்டர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பேங்க் நேம் கூட HDFC அப்படின்னு கூட நம்ம வந்து கொடுத்துக்குறோம். இங்க போயிட்டு நீங்க வந்து எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன இருக்காது, அந்த செட் ஆர் ஆல்டர் ஓப்பனிங் பிஆர்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. அப்ப லெட்ஜர் ஆல்டரேஷன் ஸ்கிரீன்ல மட்டும்தான் வந்து ஓப்பனிங் பிஆர்எஸ்க்கான பேலன்ஸ் நீங்க கொடுக்க முடியும். At the time of new creationல you cannot provide opening BRS details அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா,
தென் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எப்படி காமிச்சேன்னா பேங்க் ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு Alt H கொடுத்து இங்க போயிட்டு நீங்க வந்து என்டர் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கொடுத்தேன். ஸோ இங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா Alt L அப்படிங்கிறது நீங்க கொடுங்க. ஸோ அதே ஸ்கிரீன் தான் இங்கேயும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அப்ப இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சில டேட் ஓகேங்களா. இப்போ வந்து 28/9 அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பஜார் அவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஓகேங்களா. அப்ப நான் வந்து இந்த இடத்துல 28/9 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இங்க போயிட்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மொபைல் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நேம் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இது நம்மளுடைய விருப்பம் தான் ஓகேங்களா. பட் இது டெபாசிட்டா வித்ட்ராயலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் தான். இது வித்ட்ராயல். செக்கா ஆர்டிஜிஎஸ் பண்ணணுமா, செக் ஆர்டிஜிஎஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அல்லது சேம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இப்போ 2 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்டர் பண்ணணும். நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ஆ சம்திங் நீங்க எது வேணுமான்னு கொடுத்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மட்டும் ப்ராப்பரா கொடுத்துரு. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அப்படிங்கிறது மெயினான ஒரு டேட். ஸோ டேட், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், அமௌண்ட் இது 3 தான் ஆட்டோ ரீகான்சிலேஷனுக்கு மெயின். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரிஸையும் நீங்க வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து அதே 28ல ஓகேங்களா 28 செப்டம்பர் இது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்கார்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறேன். ரிமார்க்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா வித்ட்ராயல்ஸ். ஓகே எவ்வளோ அமௌண்ட் 1,45,000 ஓகே. ஆர்டிஜிஎஸ்னா ஆர்டிஜிஎஸ் டீடைல்ஸ். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ் 3மே டெபாசிட் 30th செப்டம்பர். ஸோ 30th செப்டம்பர் இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அது சும்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். இது வித்ட்ராயல்ஸ். இதுவும் இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபரா இருக்கு அப்படின்னா இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபர். நரேஷன்ஸ் தேவையில்ல. இது வந்து என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ் இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எவ்வளவுனா 25 lakh. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா சார்? ஸோ 30ஆம் தேதி 28ஆம் தேதி போன மாசத்துல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் அக்டோபர் மந்த் இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மந்த்ல தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரீகான்சிலேஷனுக்கு வருது. ஐ மீன் ஸ்டேட்மெண்ட்ல வருது. அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எங்க ஆட் பண்றது ஓகேங்களா. அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனை டேலியில எங்க போயிட்டு நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்ல செப்டம்பர்ல நடந்திருக்கு. பட் அக்டோபர்ல தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ரீகான்சிலேஷன் ஸ்டார்ட் பண்றது வந்து எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து செப்டம்பர்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஓகேங்களா நான் வந்து இங்க ஆட் பண்றேன். கம்மியான டிரான்சாக்ஷனா இருந்துச்சுன்னா ஓகே ஈஸி. இதுவே வந்து அதிகமான டிரான்சாக்ஷனா இருந்துச்சுன்னா நாம தான் மேனுவலா போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஒவ்வொன்றையும் தனித்தனியா போயிட்டு இந்த மாதிரி தான் நீங்க என்ட்ரி பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன் 30th செப்டம்பர் டேட் போட்டுறேன். இது யாரு அப்படின்னா சோஹோ. இதுவும் டெபாசிட் தான் 53445. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். இப்போ பேங்க்ல நீங்க கொடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் வராது. இது அஸ் பர் ஆடிட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பேங்க்ல இருக்கோ அந்த டேட்ல அந்த பேலன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் வராது ஓகேங்களா. ஒருவேளை இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸும் அக்டோபர் மந்த் டிரான்சாக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதோடைய பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் என்னவாக மாறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 lakh சம்திங் ஆக மாறலாம். 18,40,000 ஆக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அதுவும் கிரெடிட் பேலன்ஸ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளவு அப்படின்னா 18,40,000 18,40,312 ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா இருக்கக்கூடிய ஸ்கிரீன் ஓப்பனிங் பிஆர்எஸ் நம்ம வந்து கொடுக்குறோங்கிற பட்சத்துல அப்ப இன்னும் நம்ம ரீகான்சிலேஷன் பண்ணல. அதனால அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேலியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பனிங் பிஆர்எஸ்ல நம்மளுக்கு ஆடுது. ஒருவேளை இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அக்டோபர் மந்த்
ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிஆர்எஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த மந்த்துக்கான பிஆர்எஸ்ல முடிஞ்சிடும். கிளியர்? அப்படியே நான் வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு மட்டும் நீங்க பாத்துங்க. இதுல F12 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸ்ட்ரைப் வியூ நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் கலரோட நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா இல்ல தெரியல அப்படிங்கிற பட்சம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஓப்பனிங் பிஆர்எஸ் முடிஞ்சிருச்சு. கிளியரா சார்? மூவ் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஸ் பர் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லிட்டு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஆல்ரெடி 11 மட்டும் இருந்தது, இப்போ 16 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 11 இருந்தது. நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா 16 டிரான்சாக்ஷன் அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து இந்த பிஆர்எஸ் ஸ்கிரீனை பார்த்துட்டு சார் பிஆர்எஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் இப்படி நிறைய காட்டுது சார் என்ட்ரி. கரண்ட் இயர் தானே காட்டணும் பிஆர்எஸ் ஸ்கிரீன்ல. எங்களுக்கு வந்து என்ன காட்டுது அப்படின்னா போன வருஷத்துக்கு உள்ளதெல்லாம் காட்டுது. அதுவே ஒரு 200-300 என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கால் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன ரீசன் இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல ப்ராப்பரா ரீகான்சிலேஷன் பண்ணாம டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் நான் ஸ்பிளிட்னா பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ஸ்பிளிட் எதுவுமே பண்ணல, நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிம்பிளி Alt F2 கொடுத்து பீரியட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம், அப்ப ஏன் வருதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுவும் ப்ரீவியஸ் இயர்ல நீங்க ப்ராப்பரா ரீகான்சிலேஷன் பண்ணலைங்கிறது தான் மீனிங். ஸோ ரீசன் என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல ரீகான்சிலேஷன் பண்ணாம நீங்க ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரீகான்சிலேஷன் பண்ணலையோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட்ல வரும். ஓகேங்களா? அப்ப என்ன சார் பண்றது? இந்த ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய அந்த 500 என்ட்ரி எனக்கு வரக்கூடாது. அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? டேட்டாவை ரீகான்சிலேஷன் பண்ணாமலே நீங்க ஸ்பிளிட் பண்ணணும். ரீகான்சிலேஷன் பண்ணாமலே டேட்டாவை நீங்க ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் காமிச்ச அந்த ஓப்பனிங் பிஆர்எஸ் ஸ்கிரீன்ல போயிட்டு Alt J கொடுத்து என்ன பண்ண முடியும்? என்டையர் என்ட்ரிஸையும் நீங்க டெலீட் பண்ணலாம். சார் அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய என்டையர் என்ட்ரிஸையும் Alt J கொடுத்து டெலீட் பண்ணிட்டோம்னா ரெக்கார்ட் பண்ண வவுச்சர்னா காணாம போயிருமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் போகாது. ஓகேங்களா? அது வேற, இது வேற. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பண்ணது எதுவுமே என்ட்ரி அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, சோ இப்போதான் நம்ம வந்து மெயினா நான் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அதை டபுள் டைம் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? டபுள் டைம் கிளிக் பண்ணி எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ஓபன் பண்ணக்கூடாது. அப்படி ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எக்ஸிக்யூட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அப்ப டேட்டா வந்து ஆல்டர்டு டேட்டாவா டேலி கன்சிடர் பண்ணி அதை ரீகான்சிலேஷன் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஆல்டர்டு டேட்டாவை கன்சிடர் பண்ணி ரீகான்சிலேஷன் பண்ணாது. இப்ப பாருங்க 16 என்ட்ரி இருக்கு. நம்ம ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை என்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை என்ட்ரி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். டாப்ல இருக்கக்கூடிய இம்போர்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இ டிரைவ்ல டிஆர்எஸ் இன் டேலி பிரைம் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தனியா நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப இதை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் டேலியில நான் வந்து சூஸ் பண்ணும்போது. இப்ப நான் போயிட்டு இம்போர்ட் அதுல போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலியில பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபைலோடைய பாத்து ஒண்ணு காட்டுது. ஆட்டோமேட்டிக்கா ஃபைலோடைய பாத்து காட்டுது. அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஃபைல் பாத்துல போய் நான் மாத்திக்கணும். பேங்க் லெட்ஜர் இங்க ஷோ ஆகுது. அந்த பேங்க் லெட்ஜர் நான் சூஸ் பண்றேன். ஃபைலோடைய பாத்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தணும். ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் மாத்தணும். சார் இதை ஸ்டாண்டர்டா செட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் கூட தனியா நீங்க பண்ணிக்கலாம். அப்ப இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. ஏதாவது பழைய வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டை நான் போயிட்டு இம்போர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அது தேவை கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. லெட்ஜர் இதுல போயிட்டு கோட்டாக் பேங்க் லெட்ஜர் நீங்க ஆல்டர் பண்ணுங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
இந்த ஆட்டோ ரீகான்சிலேஷன் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நீங்க எஸ் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த ஃபோல்டர்ல நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இங்க காமிச்சுக்க முடியும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர்ஸை நம்ம வந்து எங்க ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதும் நீங்க இந்த கான்ஃபிகரேஷன்ல செட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. தென் பேங்க் நேம் இங்க போயிட்டு நீங்க செலக்ட் ஃப்ரம் டிரைவ் எடுங்க. அந்த பர்டிகுலர் டிரைவை நீங்க சூஸ் பண்ணி எந்த ஃபோல்டரோ அதை நீங்க ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுவும் வந்து என்னன்னா இன்னும் சிம்பிள். இதுல சப்போர்ட்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னென்ன ஃபைல் அங்க இருக்கோ அது எல்லாம் நம்மளுக்கு இங்க ஓபன் ஆகுது. ஓகேங்களா, நான் வந்து வேற ஏதோ ஒரு ஃபைல் நான் சூஸ் பண்ணிட்டேன், பேங்க் ரீகான்சிலேஷன். ஓகேங்களா, பேங்க் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபைலோடைய பாத் வந்து பேங்க் இ டிரைவ் பேங்க் ரீகான்சிலேஷன். கரெக்டுங்களா? ஓகே, சாரி, பிஆர்எஸ் இன் டேலி இதை நான் வந்து சூஸ் பண்ணணும். சப்போர்ட்டட் இல்லைன்னா ஆல். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபைல் வந்து நம்மளுக்கு இங்க ஓபன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஓப்பன் ஆன ஃபைலா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இதை நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபைல் நான் வந்து அகைன் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டா அது சப்போர்ட் பண்ணாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் நேம் அதர்வைஸ் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கரெக்டான ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 செகண்ட், பிஆர்எஸ் இன் டேலி. ஓகே, ஸோ கரெக்டா இல்லை, அதர்வைஸ் வேற ஒரு ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட், டேலி டேட்டா. ஸோ தனியாகவும் நான் வந்து ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 செகண்ட். ஓகே, 1 செகண்ட். ஸோ இப்போ திரும்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கோட்டக் பேங்க் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஐ மீன் நீங்க பேங்க் சர்வர்ல இருந்து, ஐ மீன் உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கிருந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்றீங்களோ அப்படி டவுன்லோட் பண்ணபடியே இருக்கணும். அதை போய் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகாம போயிடும், டேலியில உங்களுக்கு ஷோ ஆகாம போயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து இப்போ எனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இதை நீங்களும் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுடைய பேங்க் லாகின்ல போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்றீங்களோ எக்ஸல் சிஎஸ்வி ஃபார்மேட்டா, அந்த ஃபார்மேட் அப்படியே நீங்க வந்து இங்க இம்போர்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே சார், இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இம்போர்ட்டிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. கிளியர்? ஸோ நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல 16 என்ட்ரி இருந்துச்சு. ஓகேங்களா சார், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஆல்ரெடி எவ்வளவு என்ட்ரிஸ் இருக்குன்னா டாப்ல பாருங்க 52 என்ட்ரிஸ் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா இந்த பேங்க் லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கரெக்டா கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட் நம்பர் மெயின். ஸோ முதல்ல ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரையும் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரையும் டேலி ரீட் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணும், இல்லைன்னா இம்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டா எத்தனை டிஜிட்டோ அத்தனை டிஜிட்டையும் நீங்க கொடுக்கணும் அக்கௌண்ட் நம்பர் ஃபீல்ட்ல. இப்ப பாருங்க 52 என்ட்ரிஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. பட் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா 16 என்ட்ரிஸ் நாம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த 16 என்ட்ரிஸ்ல
நம்ம எல்லா ஃபீல்டுமே கரெக்டா நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 16 ஆட்டோ ரீகான்சிலேஷனுக்கு வந்துடும். 16 ஆட்டோ ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, டேட் மிஸ்டேக்கா இருக்கு, அதர்வைஸ் நம்மளுக்கு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மிஸ்டேக்கா இருக்கு, அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஆட்டோ ரீகான்சிலேஷன் நடக்காம இருக்கலாம். இப்ப நான் வந்து இதை இம்போர்ட் அப்படிங்கிறது பண்றேன். இப்ப இம்போர்ட் இன் தி சென்ஸ் ஒன்லி ரீகான்சிலேஷன் தான். இது என்ட்ரியானா நம்ம கன்வெர்ட் பண்ணல, ஸோ ரீகான்சிலேஷன் தான் பண்றோம். 16 என்ட்ரிஸ்ல 13 என்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அமௌண்ட் அஸ் வெல் அஸ் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு. மிச்சம் 3 டிரான்சாக்ஷன் மட்டும் எனக்கு என்ன ஆகல அப்படின்னா மேட்ச் ஆகல. அப்ப இங்க எக்ஸாக்ட் மேட்சஸ் 13 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒன்று காட்டுது. அப்படியே நீங்க பேங்க் ரீகான்சிலேஷன் சம்மரிக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீகான்சிலேஷன் பண்ண வேண்டிய ஸ்கிரீன் வந்து நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 68 என்ட்ரிஸ் வரைக்கும் அங்க நம்மளுக்கு கவுண்ட் அப்படிங்கிறது காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது டெபாசிட்ஸ் எவ்வளவு, வித்ட்ராயல்ஸ் எவ்வளவுங்கிறது தனித்தனியா காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் நாம மட்டும்தான் டேலியில மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னும் வந்து என்ன ஆகல அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 29, 23 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியா நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா, திரும்ப நம்ம வந்து இங்க அன்ரீகான்சில் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, டாப்ல இருக்கக்கூடிய மெயின் சம்மரி, அதை நீங்க என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க என்டர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாக்டா மேட்ச் ஆன அமௌண்ட் இருக்கு பாருங்க, எக்ஸாக்ட் மேட்ச் அந்த 11 என்ட்ரிஸ், அந்த 11 என்ட்ரிஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க ஷோ ஆயிடுது. அப்ப இது எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை திரும்ப போயிட்டு நம்ம வந்து ரீகான்சில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 11 என்ட்ரி இது எக்ஸாக்ட் மேட்ச், அமௌண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்சஸ். ஓகேங்களா, தென் அவைலபிள் ஒன்லி இன் புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில என்ட்ரிஸ் வந்து காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல மட்டும் ஒரு 4 என்ட்ரி மட்டும் இருக்கு. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல 4 என்ட்ரி மட்டும் இருக்கு, மற்றபடி வந்து என்ன ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ரீகான்சில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது நாம ரெக்கார்ட் பண்ணதுல. இப்ப கீழே பாத்தீங்கன்னா அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒண்ணு காட்டுது. ஓகேங்களா, மற்றது எல்லாம் அவைலபிள் ஒன்லி இன் பேங்க்னு காட்டுது. இப்ப ஒரு சில என்ட்ரி நாமளே பண்ணிருப்போம். இப்ப 1,45,000 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அமௌண்ட் காட்டுது, அந்த என்ட்ரி இங்க பண்ணிருக்கோம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது ரீகான்சிலேஷனுக்கு எடுத்துக்கல. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரும் நாம ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரும் மேட்ச் ஆகல. ஓகேங்களா, இங்க எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில வேர்டு வந்து ஆட் ஆயிருக்கு, அதனால என்ன ஆகல அப்படின்னா இது எடுத்துக்கல. அதே மாதிரி இங்க ஒரு 23,000 இருக்கு, இங்க ஒரு 23,000 இருக்கு, 13,500 சம்திங், இங்க ஒரு 13,500 சம்திங். 5114 அப்படின்னு ஒண்ணு இங்க காட்டுது, இங்கேயும் வந்து 5114. ஆனா வந்து என்ன ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த 0.80 அப்படிங்கிறது இங்க இல்ல. ஓகேங்களா, 1.144 அப்படிங்கிறது மட்டும் காட்டுது. ஓகேங்களா, சோ ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால அமௌண்ட்டோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரோ நம்ம கரெக்டா கொடுக்கலன்னா அது மேட்ச் ஆகாது. அப்ப இதை எப்படி சார் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா இதே ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் எஸ்ங்கிறது நீங்க கொடுக்கலாம். நான் ஒன்னொன்னா நீங்க எடுத்து பாக்குறது பதிலா ஆல்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியலி மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேலி என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ட்ரிஸ் வந்து இருக்கு, டேலியில ஆல்ரெடி நீங்க என்ட்ரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்மளுக்கு மேட்ச் பண்ணி காட்டும். ஓகேங்களா, அமௌண்ட் வைஸ் வந்து மேட்ச் ஆனதை காட்டும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா அதை மட்டும் நீங்க வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி நீங்க வந்து ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது நீங்க பண்ணலாம். கிளியர் கிளியர் சார்? சொன்ன காணும் ஒரே ஒரு சார் மட்டும் சப்போர்ட் பண்ணாரு, அவரு இருக்காரா லைன்ல? ஹலோ, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றோமா? ஓகேயா? ஓகே சார். கொரியஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்து நான் உங்களுக்கு கேட்குறேன்.
அப்போ நீங்க சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பொட்டன்ஷியல் மட்டும் நான் வந்து இங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டா. அது வந்து உண்மையிலேயே கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி கரெக்டு தான் அப்படின்னா இருந்தால் மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் பார் கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்க ஸ்பேஸ் பார் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நாம தப்பா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ட்ரியை நீங்க ஆல்டர் பண்ண முடியும். அதர்வைஸ் நியூவா என்ட்ரி பண்ணல அப்படின்னா நம்ம நியூ என்ட்ரி கூட நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நியூவாவும் என்ட்ரி பண்ணிக்க முடியும். இப்போ நான் பொட்டன்ஷியலி மேட்ச் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க எடுத்துட்டேன். எடுத்துட்டு இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா F8ன்னு ஒரு கீ இருக்கு. ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு F8 கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா ரீகான்சைல் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சைல் ஆயிடும். ஓகேங்களா? அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க தனியா போயிட்டு நீங்க திரும்ப ரீகான்சைல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா? அடுத்து இப்ப டெக்னிக்கல் சார்ஜஸ் பாக்கணும். 80 பைசா நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஆட் பண்ணல. என்ட்ரி வந்து நம்ம டீம்ல கரெக்டா ரெக்கார்ட் பண்ணல. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த பிங்கி ஜெயின் இவங்களுக்குக்கான டெக்னிக்கல் சார்ஜஸ் தானேன்னு கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த என்ட்ரி நாம ரெக்கார்ட் பண்ண இந்த என்ட்ரியில போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 80 பைசா அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன்லையும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாக்கணும். இதை நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணுங்க. அதாவது பொட்டன்ஷியலா வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. பொட்டன்ஷியல் அதாவது அமௌண்ட்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என்டையர் திங்ஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே, சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகான்சில் அப்படிங்கிறது மட்டும் நீங்க கொடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியலா நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ரீகான்சிலேஷன் பண்ணது எல்லாம் டாப்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஷோ ஆகுது. இப்போ அப்படியே நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ரீகான்சில்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளவு அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். டோட்டலா அக்டோபர்ல ஒரு 4 ரீகான்சில்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. ஓகேங்களா? தென் திரும்ப போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்கிங், பேங்க் ஆக்டிவிட்டிஸ், கோட்டாக் பேங்க், ஓகே எஸ்கேப் பண்றோம். அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்மளுக்கு வந்து இங்க காட்டிடுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீகான்சிலேஷன் நீங்க முடிச்சு. ஓகே, இது எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்துல F8 எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு F8 அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படிங்கிறது மட்டும் காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் பேங்க். இப்ப சார்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? CHRGS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாமே சார்ஜஸ் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? இப்ப இது இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? இந்த சார்ஜஸ் எல்லாம். அதர்வைஸ் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே ஸ்கிரீன்ல இருந்து நீங்க வந்து கண்ட்ரோல் F அப்படிங்கிறது கொடுங்க. கண்ட்ரோல் F. ஹலோ சொல்லுங்க சார். சார், இந்த பேங்க் சார்ஜஸ் வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து தனியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதாவது நரேஷன்ல அந்த ரிமார்க்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் இந்த மாதிரி. ஓகே சார். இந்த சார்ஜஸ்ல இருந்து சார்ஜஸ்ல தான் நான் ரெகன்சைல் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகும். நான் வந்து நம்ம இன்வாய்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அதிகமாக ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அவங்க பேங்க் சார்ஜஸ் பிடிச்சி வந்து லோ பேட்டரி சார்ஜ் கம்மியா இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் நமக்கு நிறைய போகும். ஓகே 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 ஓகே. அதாவது என்னன்னா இப்ப வெறும் சார்ஜஸ் தனியா கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே தனியா சார்ஜஸ் இருக்கு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு 10,000 ரூபாய் நம்ம அனுப்பியிருப்போம், அதுல ஒரு 40 ரூபாய் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. நம்ம டேலியில என்ட்ரி பண்ணும்போது 10,000 தான் என்ட்ரி இருக்கும். ஆனா ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10,040 rupees காட்டும். அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை. கரெக்டுங்களா?
ஆமா சார். ஓகே. அப்ப நம்ம வந்து அந்த ஒவ்வொரு என்ட்ரிஸையும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியப்படுது. ஓகேங்களா இந்த இடத்துல. ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து இப்ப நான் மாத்தணும் பாருங்க. ஒரு அமௌண்ட்டுக்கு நான் 80 பைசா ஆட் பண்ணாம இருந்தோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து பேங்க் சார்ஜஸ் தனியா வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பேங்க் சார்ஜஸ் மட்டும் தனியா எடுத்துட்டோம். அப்ப இதுல இருக்கிற எல்லாமே சார்ஜஸ் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரீகன்ஃபார்ம் பண்ணணும் ஸ்பேஸ் பார் கொடுத்து. ஓகேங்களா? இது எல்லாமே சார்ஜஸ்க்காக தான் இருக்கு அப்படின்னா சார்ஜஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு F7 அப்படிங்கிற கீ நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சர் ரெக்கார்டிங்க்கு நம்மளுக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா? அப்ப லெஜர் நேம் என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிற சிங்கிள் என்ட்ரி. அதர்வைஸ் டாப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் லெஜர் இந்த இடத்துல இருந்து ஆல்டிசி கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க் சார்ஜஸ்னு இந்த லெஜர் இல்ல அப்படின்னா நீங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம் பேங்க் சார்ஜஸ்னு ஒண்ணு. இல்லன்னா இருந்தா நீங்க வந்து இந்த லிஸ்ட்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தா இந்த லிஸ்ட் நம்மளுக்கு வந்துடும். அதுல சூஸ் பண்ணிக்க வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்றதா சூஸ் பண்ணி அகைன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆயிடுச்சு. பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்செப்ட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது பேமெண்ட் என்ட்ரியா நம்ம பேமெண்ட் வவுச்சரா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வவுச்சரா கன்வெர்ட் ஆகுது. சார் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அந்த பேங்க் சார்ஜஸ்னா ஜேர்னல் வவுச்சரா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஓபன் ஆகும். ஒருவேளை வந்து ஜேர்னல் தான் வந்து அங்க ஜேர்னல் வவுச்சர் எனக்கு வந்து ஆட் ஆகணும் பேமெண்ட் பதிலா ரிசிப்ட் பதிலா அப்படின்னா ஆல்ட் ஜேல போயிட்டு நான் முன்னாடி காமிச்சேன். ஓகேங்களா? ஒரு என்ன அப்படின்னா இந்த ஃபோல்டர் நம்ம செக் பண்றதுக்கு. ஸோ கோடாக் பேங்க் அப்படிங்க எந்த பேங்கோ அந்த பேங்கை சூஸ் பண்ணுங்க. இந்த பேங்க் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ரிசிப்ட் என்ன வவுச்சர்ல ரெக்கார்ட் ஆகும், ஐ மீன் டெபாசிட்ஸ் என்ன வவுச்சர்ல ரெக்கார்ட் ஆகணும், ரிசிப்ட் என்ன வவுச்சர்ல ரெக்கார்ட் ஆகணும், இந்த ஆட்டோ ரீகான்சிலேஷன் கான்ஃபிகரேஷன்லங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெபாசிட்ஸ் எல்லாம் ரிசிப்ட்ல வரணும். இல்ல சார் ஜேர்னல்ல எங்களுக்கு வந்தா போதும், பேமெண்ட்ஸே எங்களுக்கு ஜேர்னல்லே வந்தா போதும் அப்படின்னா நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜேர்னலா வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஃபரெண்ட் இன்னொரு டவுட் சார். பேமெண்ட் என்ட்ரி போடும்போது டிடிஎஸ் டெஸ்ட் பண்ணி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நெட்டா இருக்கும் இல்ல அது ஒரு பிரச்சனை இல்லை. காம்பவுண்ட் என்ட்ரியா போட்டா எடுத்துருவாங்க. ஆமா, அதாவது நீங்க டிடிஎஸ் லெஸ் பண்றீங்கிற பட்சத்துல எக்ஸாக்டா பேங்க்ல டிரான்ஸ்பர் ஆனது எதுவோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அங்கேனா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து யூஸ் ஏ டிஃபரெண்ட் வவுச்சர் டைப் இன்டர் பேங்க் டிரான்ஸ்பர், அதுக்கு வந்து கான்ட்ரா வவுச்சர் யூஸ் பண்ணணும் அல்லது ஜேர்னல் வவுச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை மாத்திக்கலாம். கான்ட்ரா அதாவது இன்டர் பேங்க் டிரான்ஸ்பர், இன்ட்ரா பேங்க் டிரான்ஸ்பர். ஓகேங்களா? அதர்வைஸ் பேமெண்ட் அண்ட் ரிசிப்டா மட்டும் நம்மளுக்கு. அப்ப ஜேர்னல் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இங்கேயும் நீங்க வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்க போற அந்த வவுச்சர்ல இப்ப நம்ம அங்க சூஸ் பண்ணல ஆட்டோமேட்டிக் எப்படி பேமெண்ட் எடுத்துக்குது, ஜேர்னலா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜேர்னலுக்கு நீங்க மாத்துறதுக்கான ஸ்கிரீன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப அடுத்து நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பேமெண்ட் அண்ட் ரெண்டையுமே நான் வந்து இங்க சூஸ் பண்றேன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெலிபோன் பில்லு, இது வந்து கமலேஷ் குமார் அப்படிங்கிறவங்களுக்கு இருந்து நம்ம வந்திருக்காது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நாம பண்ண பில்லு, அதாவது ஒரு பார்ட்டிக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடணும். ஸ்கொயர் அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிடணும். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐ மீன் ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? 7,80,000 ஸ்கொயர் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்டுறோம். இது பேமெண்ட் பண்ணிடணும். மல்டிபிள் பேமெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ரிசிப்ட் இன்க்ளூடிங் எக்ஸ்பென்சஸ் கூட. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதெல்லாமே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த F7 அப்படிங்கிறது நீங்க வந்து கொடுங்க, கிரியேட் வவுச்சர் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேங்களா? சோ இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா லெட்ஜர் நேம் என்ன, இப்ப லெட்ஜர் நேம் இது வந்து டெலிபோன் பில் அப்படின்னா டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் ஒரு லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டெலிபோன் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறீங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிற மாதிரி.
அதுக்கு அடுத்து நமக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டி கிட்ட இருந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அது டெக்னிக்கல் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அப்ப டெக்னிக்கல் சார்ஜஸ். அடுத்து ஸ்கொயர் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, ஆரம் ஜுவல்லர்ஸ்க்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஜர்ஸ், மல்டிபிள் லெட்ஜர்ஸ் நீங்க இங்க சூஸ் பண்ணலாம். இங்க காமன் லெட்ஜர்ங்கிறது நம்ம கொடுக்க முடியாது. ஸோ மல்டிபிள் லெட்ஜர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது பேங்க் சார்ஜஸ். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து இது டாக்ஸ் பேமெண்ட்டுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சிம்பிளி நம்ம மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேங்களா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? டாக்ஸ் பேமெண்ட் அப்ப நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இல்லைன்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் காட்டுறோம் சார், அப்ப டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஓகேங்களா? இது சிம்பிளி லெட்ஜர் அலோகேஷனுக்காக அதர்ஸ்ல கூட நம்ம காமிச்சோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம், அட்வர்டைசிங் சார்ஜஸ். இப்படி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். திரும்ப நீங்க வந்து இதை மார்க்கஸ் ரீகான்சில் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சில் ஆகும். ஸோ எதெல்லாம் நீங்க வந்து ரீகான்சில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ட்ரி பண்ணிட்டு F8 கொடுத்து ரீகான்சில் பண்ணணும். ஆனா இந்த மல்டிபிள் என்ட்ரிஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சில் முடிச்சுட்டு நீங்க டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணலாம். தெரியாம எஸ்கேப் பண்ணி வெளில வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் வவுச்சர்ல ஷோ ஆகும். ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன கொஸ்டின்னா, சார் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி சஸ்பென்ஸ்ங்கிற அக்கௌண்ட்ல போட்டு வச்சலாமா, இன்ன வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகல, அதனால சஸ்பென்ஸ்ல போட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் மீட்ல ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை என்ட்ரிஸோ அத்தனை என்ட்ரிஸையும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா எல்லாம் செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை வந்து என்ன பண்ண முடியும்னா எல்லாமே ஒரே என்ட்ரியா கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஒரே டேட்ல இருக்கு இல்லையா, ஒரே டேட்ல இருக்கிறதுனால ஒரே என்ட்ரியாவும் நீங்க இதை போஸ்ட் பண்ணலாம், குமுலேட்டிவ் என்ட்ரியாவும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிரியேட் வவுச்சர் கன்சாலிடேட் இருக்கு. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தனித்தனி ஐட்டமா இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே வவுச்சரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சாலிடேட் வவுச்சர் அப்படிங்கிறது. பட் இது வந்து நான் ரெஃபர் பண்றது கிடையாது. தனித்தனி என்ட்ரிஸா நீங்க போட்டாதான் ஃபியூச்சர்ல எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து நார்மல் F7 கொடுத்துட்டு டாப்ல போயிட்டு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் அண்டர்ல சஸ்பென்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குரூப்ல நம்ம சேர்த்துறோம், சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு சேர்த்துறோம். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது பண்றேன். அப்படியே நான் போயிட்டு என்ன பண்ணிடுறோம், அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறோம். இப்ப என்ட்ரிஸ் எல்லாமே டேலி என்ன பண்ணிருது அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிருச்சு. ஆனால் இது எதுவுமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணாது டேலி. அப்ப நம்ம சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தனியா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாமா சார்? என்ட்ரி இப்போதைக்கு நம்ம ரிசிப்ட் பேமெண்ட்ல போட்டு வச்சலாம், ஆனா ஃபியூச்சர்ல இதை சரி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க மார்க்கஸ் ரெகுலர் ரீகான்சில் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம், அப்படியே எஸ்கேப் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ண உடனே டேலி என்ன பண்ணுதுன்னா Alt G கோ டுல போயிட்டு நீங்க ஆப்ஷனல் வவுச்சர் பேங்க் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை போய் எடுத்து பாருங்கன்னு டேலி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டைரக்ஷனும் டேலில வந்து கொடுத்துறாங்க. ஆப்ஷனல் வவுச்சர் பேங்க் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அகைன் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடுறோம். ஸோ இது அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னமும் காட்டுது. இது எதுவுமே இன்னும் பிஆர்எஸ்ல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகல. இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு 92,034 rupees நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? அது இன்னும் நம்மளுக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாப்ல பாத்தீங்கன்னா அன்ரிகான்சில்டு டிரான்சாக்ஷனுக்கான ஃபிகர் என்ன அப்படின்னா 92,034 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ இதை நம்ம எங்க சார் சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Alt G போயிட்டு போஸ்ட் அதாவது ஆப்ஷனல் வவுச்சர் பேங்க் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக காட்டும். ஓகேங்களா? இங்க போயிட்டு நீங்க வந்து எடுத்து என்டர் பண்ணலாம். அதர்வைஸ் பேங்கிங் அப்படிங்கிறத எடுத்து இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பேமெண்ட் அட்வைஸ், ஒன் செகண்ட், ஓகே, பேங்கிங், ஓகே,
ஓகே, ஸோ நம்ம வந்து டாப்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இங்கேயும் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாப்ல போறோம், ஆப்ஷனல் வவுச்சர் பேங்க் டேட்டா அப்படிங்கிற நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்து இங்க பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம இங்க பார்த்தது ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு என்ட்ரிஸையும் நீங்க எடுத்து நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், இது வந்து ஒரு ரிசிப்ட் வந்திருக்கு, ஒரு பர்டிகுலர் கமிஷன் சார்ஜஸ் சார் அப்படின்னா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், லெட்ஜர்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன். இது ஒரு இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காமிச்சிடும், கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சோம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நீங்க வந்து ஆல்டர் பண்றதா ஆல்டர் பண்ண முடியும். அதர்வைஸ் டைரக்டாவே ரீகான்சிலேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கஸ் ரெகுலர் கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்கஸ் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேங்கிங் அப்படிங்கிறது அங்கே போங்க, பேங்க் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத எடுங்க. ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க, எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா? தென் பேலன்ஸ் அஸ் பர் ஸ்டேட்மெண்ட்ல க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, இது வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு காட்டும். இது டே வைஸ் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்சஸை நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு ஃபிகர். இதுல ஏன் சார் இந்த மாதிரி நம்மளுக்கு மிஸ்டேக்கா காட்டுது, 30 lakhs சம்திங் காட்டுது அப்படின்னா இதுல ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறது ஒண்ணு ஆட் ஆகல. ஓகேங்களா? அதாவது எக்ஸாக்ட் டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதர்வைஸ் இதுல என்ன ஆகலன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் ஆகல. பட் டேலியில வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட் பண்ணி எக்ஸாக்டா வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது காட்டும். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸும் பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக் பேலன்ஸும் டேலி ஆயிடுச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டா நம்ம வந்து பார்த்தோம். அன்ரிகான்சில்ல போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. கிளியர்? சேஞ்ச் வியூல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீகான்சிலேஷன் டிரான்சாக்ஷனையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா ரீகான்சில்ட் ஆல்சோ கொடுத்தீங்கன்னா எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் ரீகான்சிலேஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் சார் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் ஸ்கிரீன்ல, அதாவது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஒருவேளை நம்ம ஒரு சிலருக்கு வந்து பேங்க் டேட்டா நம்ம ரிசீவ் பண்ணி, அதாவது எக்ஸல் ஷீட்டை மட்டும் ரிசீவ் பண்ணி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றவங்களுக்கு பேமெண்ட் பேங்க்ல என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ அது மட்டும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம உள்ள கொண்டு வரும்போதே இம்போர்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் சப்போஸ்ல போட்டு வச்சுட்டு இப்போ ஜிபேல நிறைய வரும் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜிபே தான். ஆமா, அப்படிங்கும் பொழுது அதை முதல்ல சஸ்பென்ஸ்ல போட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்து சரி பண்ணலாம். அதாவது டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெஜர்ல போனீங்கன்னா சஸ்பென்ஸ் சொல்லிட்டு தனியா வந்துடும். ஒரு 3000 இருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல, அது வந்து ரிசீப்ட் ஆயிருக்கு 3000. அதுக்கப்புறம் இது என்ன அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது கமிஷன் ரிசீவ்டு. ஆமா, அதான் அவங்க பிளேஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா இதை மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். ஐ மீன் இதுக்கான லொகேஷன் அவ்வளவுதான். இது வந்து எங்க போய் சஸ்பென்ஸ்ல போட்டோம்னா எங்க இருக்கும், டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். இந்த லெட்ஜர்ல நம்மளுக்கு தனியா இருக்கும். இல்லைன்னா வெறும் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணது பதிலாக பேங்க் சஸ்பென்ஸ் பிராக்கெட் பேங்க்னு போட்டு வச்சோம் அப்படின்னா தனி லெட்ஜர்ல நீங்க பேங்க் சம்பந்தப்பட்ட சஸ்பென்ஸ் மட்டும் நீங்க வந்து அவங்க ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். கிளியர்? ஓகே, இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா சார்? தினகரன் சார். ஓ தினகரன் சார், நீங்க டிஎஸ்எஸ் கொடுத்த அந்த பர்சனா? டிஎஸ்எஸ் தனு சாஃப்ட்வேர்ல இருந்து கொடுத்தாங்களே, லக்ஷ்மண் கொடுத்தாரு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், வேற எதுவும் டவுட் இருக்கா? நான் வந்து உங்களுக்கு டேட்டா அனுப்புறேன். ஆமா, நான் உங்களுக்கு டேட்டா அனுப்புறேன். ஸோ அதை பெரும்பாலும் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிம்பிளி
ஏன்னா ஒரு ஹோல் இயர் கம்பெனி தான் எனக்கு வந்துச்சு. அதர்வைஸ் நான் வந்து ஒரு நியூ கம்பெனி கிரியேட் பண்ணி அதன்படி இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த பேங்கோடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டு நானா கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பதான் ஒரு கிளாரிட்டி வரும். ஏதாவது பிகினிங்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இம்மீடியட்டா நம்ம வந்து அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு. ஓகேங்களா? நீங்களும் நான் கம்பெனி கிரியேட் பண்ண பேக்கப் டேட்டா அனுப்பிடுறேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறேன். நீங்க அதை நான் என்னென்ன உள்ள கொடுத்துருக்கேன்னு பாருங்க. என்னென்ன என்ட்ரி பண்ணியிருக்கேன், என்னென்ன லெஜருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன். பேங்க் லெஜருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். மற்றபடி ஓப்பனிங் பிஆர்எஸ்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா, நியூ நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். கேஇ இன்சூரன்ஸ் அவங்க வந்து நம்ம ராதாகிருஷ்ணன் சார் தானே? முரளிதரன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ராதாகிருஷ்ணன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நீங்க தான் பண்ணிருந்தீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அதான், ஏன்னா இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம டீம்ல வந்து ஒரு 12 பேர் 13 பேராவது ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு அதுல பாதி தான் வந்தது. 5 பேர் தான் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரீசன் என்னன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இதை போயிட்டு எதுக்கு நம்ம லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து இதுல சேஞ்சஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. ஸோ டெக்னிக்கலா நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து எப்பாவது லைஃப்ல யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் இவ்வளவு ஹார்டா போய் நம்ம ஏன் ஒர்க் பண்ணணும், நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தே ஃபிக் பண்ணிட்டு போயிடுவோம், ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தே மேனுவலா என்ட்ரி பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா காலகட்டம் நம்மளை வந்து அப்படியே இருக்க கூடாது. ஒரு கட்டத்துக்கு நம்மளை வந்து மூவ் பண்ண வச்சிரும் அதுவே. ஓகேங்களா? அந்த டைம்ல போய் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான செஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ சார். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க. நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் மட்டும் நான் ஒரு 1 ஹவர்ல அனுப்புறேன். சாம்பிள் டேட்டாவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.